हाय फ्रेंड्स நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வல்லாரை கீரை சம்பல் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே फ्रेंड्स வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கீத்து போட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஊசி மிளகா தான் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக புளி, ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த வல்லாரை கீரையை சேர்த்துடலாம். இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போது இந்த கீரையெல்லாம் சேர்த்துட்டு ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இதை சாப்பாட்டோடு வச்சு சேர்த்து ஊட்டும்போது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம சாப்பாட்டோட அப்படியே வச்சு கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் சேர்த்து வச்சு காம்பினேஷனாக சாப்பிடலாம். நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.